ஹாய். இன்னைக்கு வெனஸ்டே மார்னிங் மினி பிரேக்ஃபாஸ்ட்டில் நம்ம நெய் தக்காளி ரவை பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஆஃப் சைஸ் பெரிய வெங்காயம், ஆஃப் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நான் 3/4 டம்ளர் வந்து ஒயிட் ரவை எடுத்திருக்கேன். அதை வந்து எங்கள் 2 பேருக்கும் இந்த குவான்டிட்டி வந்து ஈக்குவலாக இருக்கும். அதை எடுத்து நம்ம நல்லா வந்து நெய்யில் போட்டு வறுத்துக்கணும். கோகோனட் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம அதை வந்து மாற்றிடணும். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக நான் பிஞ்ச் ஆஃப் சீரகம், பிஞ்ச் ஆஃப் வந்து சோம்பு ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணணும். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் அதை போடலை. நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாவும் நல்லா ரோஸ்ட் ஆனதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பெரிய சைஸ் ஆனியனை எடுத்து நம்ம போட்டு நல்லா வதக்கணும். ஆனியன் வதங்கினதும் அப்புறம் நம்ம டொமேட்டோவும் போட்டு வதக்கிடணும் நல்லா. அதுக்கப்புறம் நம்ம வந்து இது கிச்சடி அப்படிங்கிறதுனால லைட்டாக நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் 3/4 டம்ளர் ரவைக்கு வந்து நான் 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ரவையை எடுத்து அதில் கை விடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து கட்டி கட்டியாக வராது. இன்னொன்று, நம்ம வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து அதை ரோஸ்ட் பண்ணுறனால மேக்ஸிமம் ரவை வந்து நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். சீக்கிரமும் இது வந்து ரெடி ஆயிரும். கைவிடாமல் கிளறணும். பார்த்தீங்கன்னா சீக்கிரமே ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி